இத இருங்க. ஆகையினால இப்ப இந்த மூளையில பதிவு இப்பதான் ஆகுது. மூளையில ஏற்பட்ட கட்டி அல்லது திரவ கட்டி, அப்புறம் வந்து அ திடக்கட்டி, அப்புறம் வாயு கட்டி. இப்ப வந்து வாயு மாரி இருக்குது பாருங்க, அத கரைச்சு எடுத்துறலாம். அதனால எல்லாத்தையும் கரைச்சு எடுக்கலாம். அப்ப என்னன்னா, இந்த மொத்த உடலும் கரைய ஆரம்பிக்கும். அப்ப நேச்சுரல் டென்சிட்டி எப்ப வரும்? இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? மாத்திரை சாப்பிட்டா அ ஒண்ணா பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த மாத்திரை என்பது நியூட்ரல் பண்ணவே பண்ணாது. நியூட்ரல் பண்ற அதிகாரம், அதாவது நோயை குணமாக்குற அதிகாரம் மாத்திரை கிடையாது. அது என்ன பண்ணும்னா, ஒண்ணு நோயை அதிகமாக்கும், அல்லது நோயை குறைக்கும். அதான் நோய் அதிகமாக்குறது இல்ல. அதாவது அந்த அந்த நடுநிலைத்தன்மையை, எந்த நடுநிலைத்தன்மையை நியூட்ரல் பண்ணாம ஒரு பிரச்சனையை அதிகமாக்கும், அது பிரச்சனையை குறைக்கும். நியூட்ரல் பண்றதே இங்க விஷயமே. நியூட்ரல் ஆகவே ஆகாது. ஆகக்கூடாது. இயற்கை சட்டத்தின்படி ஆகக்கூடாது. அப்படின்னா, பிரச்சனை வந்து ஜீரண நீர் இயற்கை என்ன சொல்லுதுன்னா, ஜீரண நீரவே நிறுத்தச் சொல்லுது. ஏன்னா, ஜீரண நீர் என்பது நீ போடுகின்ற அனைத்து உணவுகளையும் விஷமாக மாற்றிவிடும். அத நீங்க புரியுதான்னு பார்த்துக்கங்க. ஆப்பிள் சாப்பிட்டாலும் விஷமா மாறும். நீ என்ன சாப்பிட்டாலும் வயித்துல சுரக்கிற நீர் விஷமாக மாறி துர்வாடையோட வெளிய தள்ளும். இப்ப பாம்பு இருக்கு. பாம்பு வந்து ஒரு உயிரை கடிக்குது. உயிரை கடிக்கிறப்ப விஷத்த செலுத்திட்டு தான் கடிக்கும். விஷத்த அப்படி செலுத்திரும். அது செத்து போயிரும். அந்த விஷத்த இது சாப்பிடுது. அதே மாரி தான் இந்த வாய வந்து ஒரு பாம்பா நெனச்சுக்கங்க. வாய ஒரு பாம்பா நெனச்சுக்கங்க. உள்ள போடுறது என்னவா மாறும்? விஷமா அதேதான். விஷம். திருப்பி சொல்லுங்க. உள்ள போனா வாய் விஷமா உள்ள மாறும். போனா விஷமா விஷமா தான் தான் மாறும். மாறும். அதான் ஃபுட் பாய்சன்ங்கிற அதத்தாங்க ஃபுட் பாய்சன், ஃபுட் பாய்சன், என்ன வெங்காயத்துக்கு சொல்றீங்க ஃபுட் பாய்சன்? ஃபுட்டு குட்டுன்னு சொல்ல வேண்டியது தானே? ஃபுட்டு குட்டுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிற? ஃபுட் இஸ் குட்ன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஃபுட்டு குட்டா இருந்தா எதுக்கு ஃபுட்டு ஆஸ்பத்திரிக்கு போறீங்க? ஃபுட்டு குட்டா இருந்தா எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும்? ஃபுட்டு அப்படித்தானே? ஏங்க ஃபுட் பாய்சன் ஆகணும்? ஏன்னா சாப்பிடுறது ஃபுட்டு தானே எல்லாரும். ஃபுட்டு குட்டா இருந்தா ஏங்க ஆஸ்பத்திரிக்கு போறீங்க? ஃபுட்டு பேடா இருக்குங்கிறது தானே ஆஸ்பத்திரிக்கு போறீங்க. ஆ? 4 இட்லி சட்னியோட, சாம்பாரோட நல்லா அன்னபூர்ணா ஹோட்டல்ல நல்ல ஃபுல் கட்டு கட்டுனேன். குட்டா இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போறீங்க? ஃபுட்டு குட்டு கிடையாது. ஃபுட் என்பது பேட். என்னது? அப்போ பேட். ஃபுட் என்பது பேட். அது ஒரு உணவு பழக்கத்துல வந்தது. அது எனக்கே புரியறதுக்கு ரொம்ப காலமாச்சு. ஏன்னா இதுக்கு வந்து இயற்கை உணவோடு வந்ததுக்கு அப்புறம் கூட, அப்புறம் இந்த ஜீரண நீரை நிறுத்தி பழகும்னு வெங்கடேசன் சொல்றது புரிஞ்சுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. அப்ப இந்த உடம்ப கரைக்கிறதுக்கு 1 வருஷம், 6 மாசம், அதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு 1 வருஷம். கிட்டத்தட்ட 2, 3 வருஷமா போராடி மூளையோட அப்புறம் தான் மூளை ஒரிஜினலா வேலை செய்ய ஆரம்பிச்சது. இந்த பட்டினி போட போட போடத்தான் இந்த சுறுசுறுப்பு அதிகமாக தான் மூளைக்கு வேலை கொடுத்து பூரா படின்னு படிச்சு இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன். அதான் விஷயம். அதனால ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. உங்க அனுபவத்த சொல்லலாம். இப்ப இந்த 72ஆம் பாடத்த யாராவது படிங்க. 72 இந்த 72ஆம் பக்கத்துல இருக்கிறத படிங்க. பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3, பாயிண்ட் 4 படிங்க. நீங்களே படிக்கலாம். யார் படிக்கிறாங்கன்னு படிங்க. 72ஆம் பக்கம் 72, 73 படிங்க. அந்த உணவை எப்படி செலவாக்கிறது அதான் விஷயமே. அது ரொம்ப மண்டையில ஏத்திக்கணும். ஏன்னா கூட்டி கழித்து பார்த்தால், அதாவது நான் உண்ணும் உணவு 71ஆம் பக்கம் மேல பாருங்க. நான் உண்ணும் உணவு எந்த விதமாக செலவாகிறது அப்படியே படிங்க. அர்த்தமில்லாத உணவு வகையினால் சிகிச்சை அளிக்கும் முறை. மனித உடலில் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்தது அல்ல. ஆனால் அது மனித உடல் என்கிற இயந்திரம் எந்த அளவுக்கு சளியினாலும் விஷப்பொருளினாலும் அடைபட்டு நிரப்பப்பட்டு அதன் செயல்திறன் தடைபட்டு இருக்கிறது என்பதை பொறுத்தது. மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை கூட வெளியேற்றுவதோ எரிப்பதோ அல்லது உபயோகப்படுத்துவதோ கிடையாது. மனித உடல் எந்த அளவுக்கு சுத்தமாகவும் கழிவுப் பொருள் சேர்ந்து அடைபடாமலும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சுலபமாகவும் நீண்ட நாட்களுக்கு தண்ணீரையும் காற்றையும் மட்டுமே உணவாக கொண்டு நீங்கள் உடலாக இருக்க முடியும். உபவாசம் இருக்க முடியும். உபவாசம் இருக்க முடியும். எத்தனை காலம் கழித்து பட்டினி என்பது ஆரம்பிக்கிறது என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது. இது முக்கியமான விஷயம். நல்ல இது முக்கியமான விஷயம். பட்டினி என்பது கிடையவே கிடையாது. நீதான் சோறு இல்லைங்கிறது. பட்டினி என்பது கிடையாது. ஏன்னா எனர்ஜி நமக்கு குறையவே குறையாது. எனர்ஜி நமக்கு குறையாத பொழுது பட்டினி என்பது கிடையாது. அப்ப இவன் தான் என்ன பண்றான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டான். உணவு இல்லாம செத்து போயிருவோம்னு சொல்லி தப்பா புரிஞ்சுக்கிறான். எனர்ஜி என்பது குறையவே குறையாது. பட்டினி என்பது தொடங்குறதும் இல்லை. எப்ப ஆரம்பிக்குது எப்ப தொடங்குது தெரியாது.
அதெல்லாம் தைரியமா நம்ம இருக்கிற எல்லாருமே தைரியமா சுத்தப்படுத்திட்டே வரலாம். ஏன்னா எனர்ஜி சயின்டிபிக்ல பார்த்தா எனர்ஜி ஆவதும் இல்லை, எனர்ஜி அழிவதும் இல்லை. அப்ப எனர்ஜி என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் சாதாரண கிளாசிக்கல் பிசிக்ஸுங்க அப்படிதான், குவாண்டம் பிசிக்ஸுங்க அப்படிதான், ஹியூமன் பயோ பிசிக்ஸும் அப்படித்தான். இந்த உடம்பும் அப்படித்தான். உடல் ஆற்றல் ஆவதும் இல்லை, உடல் அழிவதும் இல்லை. நாம் இந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்திக்கிற பொழுது இந்த மனித குழந்தை சாக கூடாதுங்கிறதுக்காகவே எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால நோய் நல்லாகுது. இயற்கை நம்மளை ஏமாத்துவதற்காகத்தான். என்னது? நம்மளை ஏமாத்துவதற்காக 5ஆம் அறிவுல வாய் ருசி கொடுத்தது, நம்மளை ஏமாற்றுவதற்காக பகுத்தறிவு கொடுத்தது, நம்மளை ஏமாத்துவதற்காக மனதை கொடுத்தது. அந்த மனதுல பல பிரிவு இருக்கு, அதுக்கு தெரியல. பகுத்தறிவு பயன்படுத்த தெரியல, ருசி என்னன்னு தெரியல. இதெல்லாம் குழப்பமா குழப்பி அதெல்லாம் தெளிவு பண்ணி அதை கழுவி கமித்திட்டு அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு, ருசி தூக்கி ஓரமா வை, பகுத்தறிவு தூக்கி ஓரமா வை, மனதை தூக்கி ஓரமா வச்சுட்டு ஆசிரியர் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு அதை அப்படியே கழுவி கமித்திட்டோம்னா எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். பசி புரியும், பகுத்தறிவு புரியும், மனம் புரியும். இப்ப படிங்க. உடல் நலம். உடல் நல்ல உடல் சுத்தமான நலம் சுத்தமான ஆ, நிலையில் உள்ளபோது அது காற்றிலிருந்து நைட்ரஜன் எடுத்து புரோட்டீனை தனக்கு தயாரித்துக் கொள்கிறது. அதாவது சுத்தமான உடலை ம், உடல் ஒரு நடமாடும் தாவரம் போல வாழ வல்லது என்று டாக்டர் குறிப்பிடுகிறார். அருமை அருமை. அதே 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 அடுத்தது. டாக்டர்னா அர்னோ டெக்ரட். டாக்டர்னா யாரு தெரியுமா? ஆ, ஜெர்மன் டாக்டர் அர்னோ டெக்ரட் ஆ, தான் டாக்டர். இந்த டாக்டர் எல்லாம் கிடையாது. ரைட் ரைட், சொல்லுங்க. ம், ஆ. ஆ, கழிவுப் பொருட்களை விஷப்பொருளாக ம், இல்லாத ம், ஒரு மனிதன் உடலுக்கு மேற்படி சுத்தமான மனிதன் உடல் என்று ம், இயந்திரத்தின் அது அவ்வப்போது உபயோகிக்கப்பட்டது தண்ணீர் மட்டுமே கொடுத்து வந்தால் ம், நீங்கள் உடல் நீ ரீதியாக, மன ரீதியாக, ஆன்மீக ரீதியாக மேலான நிலைக்கு உடையவர் உயர்வடைவீர்கள். உயர் வேற ஒண்ணும் இல்ல. கரெக்டா தான் படிச்சிருக்கீங்க. இன்னொருக்க நான் படிக்கிறேன் பாருங்க. இன்னொருக்க நான் கரெக்டா படிச்சிருக்கீங்க, பரவாயில்ல, முயற்சி பண்ணுங்க. கழிவுப் பொருள்களும் விஷப்பொருள்களும் கழிவுப் பொருள்களும் விஷப்பொருள்களும் இல்லாத ஒரு மனித உடலுக்கு மேற்படி சுத்தமான மனித உடல். மேற்படி சுத்தமான மனித உடல்னா நன்கு சுத்தமாயி நீங்க மெடிக்கல் ரிப்போர்ட் நல்லா காமிச்சதுக்கு அப்புறம் மென்டலாவும் என்கிட்ட பேசணும், பிசிக்கலாவும் கரெக்டா இருக்கணும். புரியுதுங்களா? அப்படி ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உபவாசமே தொடங்கணும். இப்ப உபவாசம் கிடையாது. இப்ப சுத்தப்படுத்திட்டு இருக்குது. பண்ணி 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 மலத்தை வெளியேற்றுறோம், சிறு வெளியேற்று, இதெல்லாம் முடிஞ்சுக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கே தைரியம் வரும் பொழுதுதான் நீங்க எதுக்கு போறீங்க? நீருக்கு போறீங்க. இப்ப நீங்க போக முடியாது. சரியா? சரி. கழிவுப் பொருள்களும் விஷப்பொருள்களும் இல்லாத ஒரு மனித உடலுக்கு மேற்படி சுத்தமான உடல், மேற்படி சுத்தமான உடல் என்ற இயந்திரத்திற்கு, இந்த இயந்திரம் நீங்க நினைக்கிற மாதிரி மனம் கிணம் ஓரமா வச்சுக்கிட்டு இயந்திரம்டா. இந்த இயந்திரத்துக்கு நடக்கிறப்போ போறப்போ தேய்மானம் ஏற்படும் இல்லையா? அந்த தேய்மானம் ஏற்பட்ட பிறகு கிரீஸ் போடுற மாதிரி அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோ, எண்ணெய்க்கு பதிலாக தண்ணி ஊத்திக்கோ அப்படின்னு அர்த்தம். அதுல கிரீஸ் போடுறீங்க, ஆயில் போடுறீங்க, லூப்ரிகேட்டிங் ஆயில். தையல் மிஷினா இருந்தா தேங்காய் அடிக்கிறீங்க, மற்ற ஆயில் அடிக்கிறேன், டச்சக் டச்சக்னு ஆயில் அடிக்கிறீங்க. அதெல்லாம் அந்த இயந்திரம். நம்ம ஒரு இயந்திரம். இந்த இயந்திரம் பார்த்தீங்கன்னா உள்ள பல ஜாயிண்ட் இருக்குது. எலும்புல மட்டும் 206 ஜாயிண்ட் இருக்கு. இதெல்லாம் படிச்சு பார்த்தா தெரியும். இதெல்லாம் உராய்வு வராமையும் சூடு வராம இருப்பதற்காக லூப்ரிகேட்டிங் ஆயில் கொடுக்கணும். லூப்ரிகேட்டிங் ஆயில் வலுவழுப்பு குடிக்கலைன்னா சூடாயிரும், நின்று போயிடும். ஆக அதுக்குத்தான் தண்ணீரே தவிர நைட்ரஜன் புரோட்டீனாக மாறுகிறது. இன்னொரு நைட்ரஜன் இயற்கையாகவே ட்ரிகர் அப்படி அடிச்சு போட்டால் அடிச்சு கார்பனா மாறி, கார்பன் 14, கார்பன் 14 மாறி மரணத்தை இல்லாமல் செய்து விடுகிறது. ஆக நீங்க வாயில சாப்பிடுற எல்லா உணவுமே ஆசிட்டா தான் மாறும். வாயில சாப்பிடுகின்ற அத்தனை உணவுமே ஆசிட்டா மாறும், அமிலமா மாறும். அதுதான் மரணத்துக்கு காரணம். அப்போ இது என்ன பண்ணோம்னா, இந்த ஆசிட் அமிலமும் இந்த காரம்னா ஒரு வகையான உப்பு. ஆசிட்னாலும் உப்பு தான், காரம்னாலும் உப்பு தான். இதெல்லாம் படிச்சு பார்த்தா தெரியும். எல்லாமே புண்ணு பண்ணும், எல்லாமே புண்ணு பண்ணி விட்டுரும். அது மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் போய் உட்கார்ந்துக்கும், கொழுப்பா மாதிரி உட்கார்ந்துக்கும், சளிய மாதிரி உட்கார்ந்துக்கும், அமிலமா எல்லாம் சேர்ந்து பிசுன்னு உட்கார்ந்துக்கிட்டு உடம்பு, அந்த உடம்புக்கு உறுப்புகளை அரிச்சு கண்ட நோயெல்லாம் உண்டாக்கி விட்டு. என்ன நோயினை எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நீ சித்தர்கள் பரிணாம அறிவியல் அடிப்படையில் ஜீரண நீரை நிறுத்தி பழகிறவன் தான் சொல்லணும். அவன் தான் நோய் குணமாக்குவான். உலகத்துல எவனாலே நோய் குணமாக்க கூட முடியாது.
நீங்க மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துக்கல, 10 கோடி செலவு பண்ணல, 100 கோடி. ஜெயலலிதாவுக்கு 8 கோடி செலவு பண்ணாங்க. ஏன் எழுப்பி இருக்க வேண்டியது தானே? ஏன் எழுப்பல? அப்போலோ டாக்டர் மொத்தமாக வைத்தியம் பார்த்தாங்க. 25 நாள் 75 நாள் அங்க இருந்தாங்க. ஒருத்தரும் கூட உள்ள அட்மிட்டே கிடையாது. எத்தனாயிரம் பேரு, எத்தனாயிரம் தேங்காய், தேங்காய் உடைச்சாச்சு, மாங்காய் உடைச்சாச்சு, எல்லா மாரியத்தா கோயிலும் கூழ் ஊத்தியாச்சு. ஒரு மாரியத்தா கூட கை கொடுக்கல, எல்லாம் அவுத்து விட்டுருச்சு. போய் சாவணியும் போ. அவன் எத்தனை அக்குறம் பண்ணிருக்க, மொத்தமா முடிஞ்சு சொல்லி முடிச்சே விட்டுட்டான். ஆக மாரியத்தாவும் வேலையாகாது, காளியாத்தாவும் வேலையாகாது. புரியுதா? எங்க ஊர்ல மட்டும் ஒரு 10,000 தேங்காய் உடைச்சாங்க. நான் சொன்னேன், இந்த தேங்காயில ஒண்ணு வேலைக்கு ஐயா மாரியத்தாவை ஏமாத்த. ஈஸியா இருக்கேன். ஆமாங்க, தேங்காய் ஆட்டுறது என்னையாவது. அன்னைக்கு மட்டும் அந்த ஒரு 75 நாள்ல மட்டும் தமிழ்நாட்டு 2 கோடி தேங்காய் உடைச்சிருப்பாங்க. ஒழுங்கா தேங்காய் உடைச்சி பண்ணி பாமாயிலுக்கு மேல தேங்காய் எண்ணெய் ஊத்தி இருக்கலாம் குடும்ப ரேஷன் கார்டுக்கு. அதையாவது குடும்பம் எல்லாம் சாப்பிட்டுருக்கும். இப்படி எல்லாம் இந்த கூமட்டைகளே இருப்பாங்க. ஏன்னா அரசியல் கூமட்டைகள் இருப்பாங்க. அந்த கூமட்டைகள் அப்படித்தான் பண்ணுவாங்க. இவனுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த வேலை பண்றானுங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அம்மா வேற சொல்லிட்டு 10,000 தேங்காய் உடைச்சு பேப்பர்ல வரணும். அம்மா பாப்பா 10,000 தேங்காய் உடைச்சிட்டே மவனே, நீ ஒரு 10 கோடி நீ அந்த பக்கம் வச்சுக்கோ, அந்த பாலம் கட்டுறப்ப நீ வச்சுக்கொண்டுருவான். அப்படித்தானே தவிர மற்றபடிக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆக நாம் உண்ணும் உணவு அந்த படிங்க, நாம் உண்ணும் உணவு படிங்க, படிங்கம்மா, நீங்க படிங்க. படிங்க, நாம் உண்ணும் உணவு படிங்க. நாம் உண்ணும் உணவு எந்த விதமாக செலவாகிறது என்று நாம் படித்ததெல்லாம் மறந்துவிட்டு கொஞ்சம் சுயமாக சிந்தித்து பாருங்கள். சாலிட் வேஸ்ட் மலமாக மாறி தினமும் வெளியேற்றப்படுகிறது. தேவையற்ற உப்பு நீரும் சிறுநீர் மூலம் வெளியேகின்றன. ஒரு பகுதி இரவில் விஷமாக வாயிலும் உணவு பாதையிலும் படிந்து விடுகிறது. இதைத்தான் காலையில் விளக்குவதன் மூலம் தொண்டை வரை சுத்தம் செய்கிறோம். உணவு பாதையில் விஷத்தை வேக வைத்த காய்கறிகளின் மூலம் பெருங்குடலுக்கு கொண்டு வந்து வெளியேற்ற வேண்டும் என்று நீர் உணவு முறை கூறுகின்றது. மீதி பகுதி முக்கியமாக ஸ்டார்ச் கொழுப்பாக உடலில் பல பகுதிகளில் தங்கி பல நோய்களுக்கு காரணமாகிறது. நீர் உணவின் மூலம் மாத கணக்கில் அதை கரைத்து எடுத்த பிறகு கடைசியில் சுத்தமான உடல் ஏற்படும். கூட்டி கழித்து பார்த்தால் விண்வெளி சக்தியில் இருந்துதான் நாம் வாழ்கிறோம் என்பதும் சாதாரண உணவு அதை தடுக்கிறது என்றும் புரியும். பெண்களும் நீருணவு முறையை பயன்படுத்தி பலன் பெறலாம். நீருணவு முறையை பின்பற்றும் பெண்களுக்கு மாதவிடாய் மறைந்து விடுகிறது என்று டாக்டர் அர்னால்ட் எக்ரெட் கூறுகிறார். வயது வந்த ஆண் பெண் அனைவரும் நீருணவு முறையை பின்பற்ற கடமைப்பட்டவர்கள். இதுவரை நாம் பெற்ற அரைகுறை அறிவுக்கு ஐரோப்பியா எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி முறையே காரணம். இந்திய ஆராய்ச்சி முறை அண்டவெளியிலிருந்து ஆரம்பமாகிறது. இப்போது அநேகமாக அழிந்துவிட்ட நிலையில் உள்ள வாஸ்து சாஸ்திரமும் ஜோதிட சாஸ்திரமும் மந்திர சாஸ்திரங்களும் அண்டவெளி சக்தியிலிருந்து ஆரம்பமாகின்றன. இறந்த மிருகங்களின் உடலையும் இறந்த மனித உடலையும் அறுத்து பார்த்து வாழும் மனித உடலை புரிந்து கொள்ள முடியாது. இது விவேகானந்த வாக்கு. Man is a miniature of the universe in which he lives. மனிதன் அவன் வாழும் அண்டவெளி. அப்படி படிங்க. மனிதன் அவன் வாழும் அண்டவெளியின் சிறிய பிரதிபிம்பம் என்பது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய பிரம்மசூத்திர ஆங்கில மொழிபெயர்ப்பின் முன்னுரையில் அவர் எழுதியுள்ள சொற்கள் அவைதான் உண்மை. டாக்டர் அர்னால்ட் எக்ரெட் அவர்கள் எழுதிய ஸ்லேத்மமில்லாத உணவு வகையினால் சிகிச்சை அளிக்கும் முறை என்ற புத்தகத்திலிருந்து சில பகுதிகளை மொழிபெயர்த்து கீழே தருகிறேன். நானும் என் நண்பரும் தென் இத்தாலி பிறகு படகு மூலம் எகிப்து, பாலஸ்தீனம், துருக்கி, ருமேனியா, ஆஸ்திரேலியா வழியாகவும் பயணம் செய்து சுவிட்சர்லாந்து திரும்பினோம். மேற்படி பயணத்தில் வெவ்வேறு வகையான மக்களிடமிருந்து முக்கியமாக கிழக்கிலிருந்து உணவு பழக்க வழக்கங்கள், உடல் ஆரோக்கியம் ஆகியவற்றை தெரிந்து கொண்டோம். அதன் பயனாக ஐரோப்பிய நாகரிகத்தின் மீது நான் வைத்திருந்த நம்பிக்கை தகர்ந்து விட்டது. மேலும் நான் உயர்வான ஆரோக்கியம் பற்றிய அறிவை அடையும் வழியை கண்டுபிடித்து அதில் முன்னேறி கொண்டிருக்கிறேன் என்ற நம்பிக்கையும் உறுதியடைந்தது. அது ரொம்ப முக்கியம். அது படிச்சு இதை வரைக்கும் படிச்சிடலாம். அடுத்தது உண்ணாநோம்பை பத்தி பேசுவோம். இந்த அதாவது என்ன சொல்றாருன்னா, அர்னால்ட் எக்ரெட் அவர் ஜெர்மனி, அவர் ஐரோப்பியக்காரர். அந்த ஐரோப்பியர் என்ன பண்ணாருன்னா, அவர் மிலிட்டரியில நானும் மிலிட்டரியில சேர்ந்தவன் தான். 1980 மிலிட்டரியில சேர்ந்தவன் தான். நான் 1 வருஷம் மிலிட்டரியில் இருந்துட்டு வெளியூடியான்ட்டேன். அந்த காரணங்கள் எனக்கு பிடிக்கல. ஆனால் அர்னால்டு மிலிட்டரியில சேர்ந்திருக்காரு. அப்போ சேர்றப்ப ஆரோக்கியமா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஆரோக்கியம் கிடைக்கல.
அப்புறம் மருத்துவர்கிட்ட கேட்டா எந்த பதிலும் இல்லை. நீ வந்து அன்ஃபிட்டு, நீ வந்து தகுதியற்றவன் சொல்லி அவனை துரத்தி விடுறாங்க. அந்த மன வெறுத்து போய், என்ன எல்லாரும் சாப்பிட்ற உணவு நான் சாப்பிட்டேன், ஆனா சிறுநீரகம் சரியா, சிறுநீரக பிரச்சனை, கிருமிகள் அதிகமாகி சிறுநீர் பிரச்சனை மாதிரி, அது கிட்னி ஃபெயிலியர் மாதிரி, அந்த மாதிரி ஒரு நோய். அது நிற்காம சிகப்பா போகுது. நமக்கு பார்த்தீங்கன்னா லேசான வெள்ளையா இல்ல லேசான மஞ்சள், இளம் மஞ்சள், பியல் எல்லோன்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி. அது நல்லது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவருக்கு ரத்தம் அப்படியே ரத்தம் மாதிரி இப்போ பீட்ரூட் மாதிரி போற மாதிரி பார்த்து எல்லாம் நொறுங்கி போய் கடைசியில இது ரொம்ப தப்பு, இது என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவரே துணிச்சலாக என்ன பண்றாரு, நம்ம உணவு பழக்கத்தை மாத்தலாம்னு சொல்லி இயற்கை உணவு பழக்கத்தை அவரே புத்தி, அது என்ன நினைச்சாரு அவரே புத்தி வந்து பழங்கள். அப்ப அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா ஜெர்மன் அந்த மாதிரி நாட்டுல பாத்தீங்கன்னா திராட்சை வந்து நிறைய விளையிற பகுதி. திராட்சை அங்கெல்லாம் பீரு, ஒயின், ஜின்னு இதில் காய்ச்சறது, அதெல்லாம் பழங்கள் உற்பத்தி பண்றது. அங்கே வந்து சமவெளி நம்ம மாதிரி குறிஞ்சி முளையெல்லாம் கிடையாது. அதனால இந்த திராட்சை பழங்களை சாப்பிட்டு என்ன பண்ணாருன்னா தன்னுடைய நோயை குணமாக்கிட்டாரு. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாரு ஏதோ நமக்கும் இயற்கைக்கு தொடர்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப அந்த எண்ணம் வந்த உடனே இந்த ஐரோப்பிய நாகரிகம் அடியோட தப்புன்னு கண்டுபிடிக்கிறார். அதாவது நாம் பிறந்த நாடு நம்மை காப்பாற்றவில்லை, நமது கலாச்சாரம் அல்லது நம்மளோட பண்பாடு அல்லது ஐரோப்பிய நாகரிகம் எதுவுமே மனிதனுக்கு தகுதியற்றதுன்னு புரிகிறார். இப்போ நான் சொல்றேன், இந்தியாவில் தமிழ்நாட்டில் நான் பிறந்திருக்கேன், என் நாட்டில் சித்தர்கள் தோன்றி இருக்கிறாங்க, சித்தர்கள் சொல்றபடி வாழும்பொழுது நான் டாக்டரா மாறிட்டேன். அப்ப என் நாட்டுல எம் மக்கள் தெளிவா இருந்திருக்கிறாங்க, அவன் நாட்டுல கூமுட்டையா இருந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்ப என்னன்னா நம்ம நாட்டுல நம்ம கண்டுபிடிச்சது என்னதான் கத்துனாலும் நம்ம மக்கள் கேட்கறது இல்லை. காரணம் காட்டி இந்த கல்வி முறை தப்பா இருக்கிறதுனால நான் சொல்றது தப்பு, நான் சொல்றது தவறு, அப்படி தப்பு தப்பா கணக்கு போட்டுட்டு இவங்க எப்படியே ஆஸ்பத்திரிக்கு போனா நல்லா ஏறலாம், அப்போலாவுக்கு போனா நல்லா ஏறலாம், கங்காவுக்கு போனா நல்லா வரலாம், காவேரிக்கு போனா நல்லா தப்பா கணக்கு போயிட்டு கோவிந்தாவாயிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த நாட்டுல 50 சித்தர்கள் தோன்றியிருக்காங்க, அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க, எல்லாமே கண்டுபிடிச்சு சமாதி நிலை வரைக்கும் போயிருக்காங்க, விருப்பத்தில் மரணம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா மேற்கு நாட்டில் அது இல்லாதனால அவர் என்ன பண்ண, யோகியா இருந்தாலும் கூட அந்த யோகி பயிற்சியை வந்து வெளிநாட்டுக்காரர் ஜீரணிக்க முடியல, அவரை வந்து அவர் புறக்கணிச்சிட்டாங்க. அவர் சொல்றதை எவனுமே கேட்கல. அவர் கேட்காதனாலதான் அவர் அமெரிக்கா போயிட்டாரு. ஜெர்மனில இருந்து அமெரிக்கா போய் அங்கதான் ஆரம்பிக்கிறாரு, தொழில் ஆரம்பிச்சு பல பேத்துக்கு குணமாக்குறாரு. அப்ப இது அதாவது எப்பவுமே உள்ளூர் மாடு விலை போகாது, உள்ளூர்ல இருக்கிற மாடு விலை போகாது, வெளியூர் போனா விலை போகுங்கிறதா, அதுதான் இந்த விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடந்திருக்குது. அவரு இந்த உண்ணா நோன்பு எப்படி இருக்க வேண்டும், அதாவது பார்த்தீங்கன்னா சில பேர் கடுமையான அசைவ பழக்கம் இருப்பாங்க, கடுமையான சைவ பழக்கத்தில் இருப்பாங்க. அசைவ பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கடுமையான நோய் வரும், சைவ பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கடுமையான நோய் வரும். அதுல வந்து 2 பேர்த்த குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது நாம் என்ன பண்ண தெரியுங்களா? இதுல ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெங்கடேசன் வந்து எளிமைப்படுத்துறாரு. அதாவது அந்த ஜெர்மன் டாக்டர் சொல்லக்கூடிய அந்த அர்னால்ட் எக்ரட் என்ன சொல்றாரோ, இந்த சளி குறைந்த உணவுல என்ன சொல்றாரோ அதுல இருக்கிற எளிமையா புரிஞ்சுக்கிட்டு நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு அதையும் புரிஞ்சுக்கிட்டு சிம்பிளா, அதாவது அவர் சொல்றதை பார்த்தீங்கன்னா மேற்கத்திய கலாச்சார அடிப்படையில் சில உணவெல்லாம் சொல்லுவாரு. யாரு? ஜெர்மன் டாக்டர். இதுல பாத்தீங்கன்னா அந்த ரெசிபின்னு போட்டு ஃபுட் ரெசிபி, வெஜிடேரியன் ரெசிபின்னு என்னென்னமோ போட்டிருப்பாரு. அந்த பேரெல்லாம் வந்து அந்த தலை அந்த கீரை நம்ம நாட்டுல கிடைக்காது. பீட்ரூட்டை தவிர அவர் சொல்ற எந்த காய்கறி நம்ம நாட்டுல கிடைக்காது. ஆனா நம்ம நாட்டுல அப்படி கிடையாது, இருக்கிற காய்கறி வைத்துக் கொண்டு நாம் முன்னேறி கொள்ளலாம். அவர் சொல்ற என்ன பாயிண்ட்னு கேட்டீங்கன்னா, கீரை காய் கனிகள் சளி குறைந்த உணவு, அவ்வளவுதான், ஒரே வரையில முடிச்சிட்டார். கீரை காய் கனிகள் சளி, இவ்வளவுதான், மற்றதெல்லாம் எதுவும் கிடையாது. மற்றதுல காலையிலே சொன்ன பாருங்க, மொத்தம் 9 வகையான உணவு முடிச்சிட்டாரு. உலகத்துல 9 வகையான உணவு தான் எல்லாரும் சாப்பிட்டு இருக்கோம். ஆடியோ வருதுங்களா? என்றது வருதா? என்றது வருதா? வருது. சரிங்க ஐயா. மத்ததுக்குள்ள வருது, எல்லாத்தையும் 5 பேத்துக்கு வருது. ரைட் 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 சரி. சரி, இப்ப விஷயத்துக்கு வரேன். அப்ப இந்த அசைவம் சாப்பிடுறவங்களுக்கு, நீண்ட நாள் அசைவத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நோய் வருது, எழுதியிருக்காங்க. இப்ப படிங்க. உண்ணா நோன்பை எப்படி முடிப்பது, நீங்களே படிங்க. பக்கம் 150 154. அதாவது 150 150 இந்த புத்தகத்தில் இருக்கிறத இந்த புத்தகத்தில் இருக்கிற தூக்கி மொழிபெயர்த்ததுல போட்டார். அப்ப படிங்க. உண்ணா நோன்பை முடிப்பது. சவுண்ட் வரல.
உண்ணா நோன்பை முடிக்கும் போது சாப்பிடும் ஆகாரம் உண்ணா நோன்பை போலவே மிகவும் முக்கியமானது. அது ம் நோயாளியின் நிலைமையும் உண்ணாவிரதம் இருந்த காலம் எவ்வளவு நாட்கள் என்பதையும் பொறுத்தது. ம் மரணத்தில் முடிந்த கீழ்கண்ட 2 நோயாளிகள் சம்பந்தமான விவரங்களை தருகிறேன். ம் மேற்படி மரணம் நிகழ்ந்தது உபவாசத்தினால் அல்ல, ம் உபவாசம் தவறான உணவால் முடிக்கப்பட்டதால் நிகழ்ந்தது. ம் ஒரு முழு அசைவ உணவுக்காரர், சர்க்கரை வியாதியினால் துன்பப்பட்டவர், தன்னுடைய 1 வார உபவாசத்தை பேரீச்சம்பழம் சாப்பிட்டு அதனால் ஏற்பட்ட எதிர் விளைவுகளால் மரணமடைந்தார். ஆ ஒரு 60 வயது மனிதர் 28 நாட்கள் நீண்ட காலம் உபவாசம் இருந்தார். ம் அவருடைய முதல் உணவு சைவ உணவான வேக வைத்த உருளைக்கிழங்குகள். ம் மேற்படி தவறான முதல் உணவின் தொந்தரவால் அவருடைய உடலை அறுத்து பரிசோதித்ததில் அவருடைய உபவாசத்தால் சுருங்கிய குடலில் மேற்படி வேக வைத்த உருளைக்கிழங்குகள் கடினமான சளியினால் சூழப்பட்டிருந்ததால் குடலின் ஒரு பகுதி வெட்டி எடுக்கப்பட்டது. மேற்படி அறுவை சிகிச்சை முடிந்தவுடன் அந்த நபர் இறந்து விட்டார். ம் முதலாவது சம்பவத்தில் அசைவ உணவுக்காரரின் வயிற்றில் பழைய கடுமையான விஷங்கள் வெளிவந்து தங்கி இருந்து அது அடர்த்தியான பழச்சர்க்கரையான பேரீச்சம்பழங்களோடு சேர்ந்து கார்பானிக் அமில நுரைகளாக பொங்கியதாலும் பிற பழைய விஷங்கள் சேர்ந்து கொண்டதாலும் ஏற்பட்ட அதிர்ச்சியை தாங்க இயலாமல் மரணம் ஏற்பட்டது. அருமை அருமை. மேற்படி முதல் சம்பவத்தில் தக்க புத்திமதி கீழ்க்கண்டவாறு இருந்திருக்க வேண்டும். ம் முதலில் பேதிக்கு கொடுக்க வேண்டும். ம் பிறகு வேக வைத்து ஸ்டார்ச் இல்லாத காய்கறிகளும் ஒரு சிறிய பிரெட் டோஸ்டும் கொடுத்திருக்க வேண்டும். ம் உபவாசத்தை முடிக்கும் போது நீண்ட காலத்திற்கு பழங்களை உண்ணக்கூடாது. ம் நோயாளியை உபவாசத்திற்கு முன் நீண்ட நாளைய மாற்று உணவினால் சைவ காய்கறிகள் உணவின் மூலம் முதலில் சுத்தம் செய்திருக்க வேண்டும். ம் மேற்படி இரண்டாவது சம்பவத்தில் நோயாளி அவருடைய வயதிற்கு அனுமதிக்கப்படக்கூடிய நாட்களை விட அதிக நாட்கள் தகுந்த முன்னேற்பாடுகள் இல்லாமல் உபவாசம் இருந்து விட்டார். ஆ ஆ மேற்படி இரண்டாவது நோயாளிக்கு அடிவயிற்றில் சூடான ஒத்தடம் கொடுத்த பிறகு எனிமா கொடுத்து அவருடைய பெருங்குடலை சுத்தம் செய்திருக்க வேண்டும். ம் எனிமாவுடன் கடுமையான ஒரு மலமிளக்கியையும் உபயோகித்திருக்க வேண்டும். ம் அதன் பின் ஸ்டார்ச் இல்லாத பச்சை காய்கறிகள் கொடுத்திருக்கலாம். நீண்ட நாட்களுக்கு பழம் கொடுக்க கூடாது. ம் மேற்படி 2 சம்பவங்களில் இருந்தும் எப்படி தனிப்பட்ட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று புரிந்து கொண்டிருப்பீர்கள். ம் ஆகவே உபவாசத்தை முடிப்பது பற்றி பொதுவான அறிவுரைகள் கூறுவது என்பது இயலாத காரியம். ம் என் வாசகருக்கு நான் எழுதும் குறிப்பு பின்வருமாறு. ம் நான் உங்களை ஒரு நாள் கூட முழு பட்டினி இருக்க சொல்வதில்லை. ம் உணவு பாதையில் அன்றன்றைக்கு படியும் விஷயங்களை ஒவ்வொரு நாளும் வெளியே எடுத்து விடும்படி ஆகார நியமங்களை அமைக்கிறேன். ம் உடல் முழுவதும் சுத்தமான பின்பு அதை சரிபார்க்க மட்டுமே கடைசியில் நீண்ட உபவாசத்தை சிபாரிசு செய்கிறேன். ம் மேற்படி புத்தகத்தில் பக்கம் 18-19 டாக்டர் அர்னால்ட் எக்ரெட் கிறிஸ்து பெருமானை பற்றி ஒரு பத்தி எழுதியிருக்கிறார். ம் அவர் எழுதியுள்ளவைகளை சுருக்கமாக கீழே தருகிறேன். ம் பாலஸ்தீனத்தில் நாங்கள் பல மாதங்கள் தங்கி அங்குள்ள மக்களின் உணவு பழக்கங்களை கவனித்தோம். ம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாடு பாலஸ்தீனம். அதனால் நான் பைபிள் புதிய ஏற்பாடு நியூ டெஸ்டாமென்ட் பற்றி கொண்டிருந்த பல கருத்துக்களை பெரிதும் மாறுதல் அடைந்தன. ம் கிறிஸ்துவின் வாழ்க்கையும் உபதேசங்களும் தற்போது நமக்கு நன்றாக தெரிந்துள்ள இயற்கையின் உண்மைகளால் அவருக்கு மேலான அறிவும் மேலான உடல் நலமும் கொடுக்கப்பட்டு அவற்றின் செய்திகளால் நிரம்பி இருந்தன. ம் அவருக்கு பின் சுமார் 150 வருடங்கள் கழித்து அவை மற்றவர்களால் எழுதப்பட்ட போது பல அறிவுக்கு பொருந்தாத செய்திகள் சேர்க்கப்பட்டு விட்டன. மிக உயர்ந்த உண்மைகள் மிகச் சிறந்த அதிசயங்களாக கருதப்பட்டன. ம் கிறிஸ்துவின் முன்னோர்கள், கிறிஸ்துவின் உபவாசங்கள், அவருடைய உணவு, அவர் வாழ்ந்த விதம், அவருடைய சீடர்களின் வாழ்க்கை முறை ஆகியவற்றை எல்லாம் ஆராய்ந்த போது இயற்கை வாழ்வு முறை அவருக்கு மேலான உடல் நலத்தை கொடுத்தது என்பதையும் அதில் தனிப்பட்ட தெய்வ துணை எதுவும் கிடையாது என்பதையும் தெரிவித்தன. கிறிஸ்து கூறியதாவது வெரி குட். தெய்வ துணையே கிடையாது, எல்லாம் அறிவியலா நடக்குது. என்னது தெய்வ துணை அந்த துணை எதுவும் கிடையாது, எல்லாம் அறிவியலாக இயற்கை நமக்கு வைத்திருக்கிறது. இயற்கை, அதனாலதான் இயற்கையை நம்புங்கள், இயற்கையை நம்புங்கள், இயற்கையை நம்புங்கள் அப்படிங்கிறது. அதான் திருவள்ளுவர் சொல்லுவாரு, தெய்வத்தால் ஆகாது இயற்கை நம்பு. இன்னொரு இடத்துல சொல்லுவாரு,
செயற்கை அறிந்த கடைத்தும் இயற்கை அறிந்து செயல். செயற்கை வாழ்ந்தது போதும் இனி இயற்கை அறிந்து செயலும் ஒரு இடத்துல எழுதியிருப்பார் திருவள்ளுவர். ஆக இயற்கையாகவே நமக்கு மரணம் இல்லாத வாழ்வை கொடுத்திருக்கிறது, அல்லது நோயை எதிர்க்கிற தன்மையை ஐயா கட்டாஷே. அதாவது பேட்டரி ரொம்ப டவுன். ரொம்ப நேரம் அது வெவ்வேறு இந்த நிலநடுக்கம், பூகம்பம், அப்புறம் நேபாளில் ஏகப்பட்ட பிரச்சனை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேபாள அடிச்சு நொறுக்கிட்டாங்க மொத்தமா. எல்லாம் ஓடுகாடி விட்டான் எல்லாம் அமைச்சராது முதலமைச்சராது அடிச்சு நொறுக்கி பட்டை மண்டை சாச்சான்னு சாப்பிட்டு விட்டாங்க. இயற்கை நீ என்ன வேணாலும் எந்த ஊர்ல ஐயா? நேபாள் எந்த ஊரு? நேபாள் ஆஹா. நேபாள் 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 நேபாளம். ஆமா நேபாளத்துல. இமயமலைக்கு பக்கத்தால் நம்ம ஊருக்கு பக்கம் தான் எல்லாமே. ம். அதுதான் ஒரு வகையான அவன் ஒரு சாதி, அது ஒரு அது மத கூட்டம் தான், ஒரு மதவாதி. எல்லாம் மதவாதிக்கு தான் அங்க இருக்காங்க. சர்மா கிர்மா எல்லாம் மதவாதிக்கு தான். அந்த மதவாதிகளால் நாடு உருப்படாது. மதம் உள்ள வந்துட்டாவே அந்த நாடு கொலை களவு இப்படித்தான் நடக்கும். அரபு நாட்டுல அப்படித்தான் கொலை நடந்துகிட்டே இருக்கு. எல்லா நாடும் சண்டை. இந்த பாலைவன நாடு, இந்த மாதிரி மதம் சம்பந்த நாடெல்லாம் என்னைக்கும் அமைதியா இருக்காது. இந்தியாவில் எப்படி அமைதி இருக்காதோ அது இந்தியாவில் பார்த்தோன்னா தமிழ்நாடு தான் அமைதியா இருக்கு. மற்ற நாடு வெட்டி கொலை செய்ய, அதை பண்ணு இதை பண்ணு, மாட்டுக்கறி கோழிக்கறி மயிர்கறி பேசி பேசி மக்களை ஏமாத்தி குட்டிச்சவராக்கி அவனை முடிச்சரிக்கிடுவாங்க. மதம் இந்த நாட்டுல மதவாதிகள் பண்ற அட்டகாசம் புரியுதுங்களா? எல்லாரும் மதவாதிகள் தான். நாம தமிழ்நாட்டுல மட்டும் அறிவுவாதம், அதனாலதான் இத்தனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்லைன்னா நாசமா போயிருக்கும். அவன் நாட்டுல ஏன் இவ்வளவு எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கானே, இந்த சிம்பிள் இந்த ஆரோக்கியத்தை கண்டுபிடிக்க தெரியாத என்னையா? ராக்கெட் கண்டுபிடிச்ச, அதை கண்டுபிடிச்ச, இதை கண்டுபிடிச்ச, பட்டினி ஓட்ட உடம்பு எப்படி ஆகும், பட்டினி ஓட்ட என்ன சாப்பிடலான்னு கண்டுபிடிச்சு கொடுத்துருந்தா பிரச்சனையே முடிஞ்சது. இப்ப நாங்கெல்லாம் சொல்லி நீ கேட்க வேண்டிய, இப்ப நாங்க சொன்னா நிரூபிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ வாயை திறந்து சொன்னேன்னா உலகமே கேட்கும். அதனாலதான் சித்தர்கள் கொள்கைங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கே அது சிலருக்கு தான் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. ஆகினா ரொம்ப பாடுபட வேண்டியது இருக்குது. அதனாலதான் அறிவியல் படுத்தணும். இப்ப வெங்கடேசன் ஒரு ரோட்டரி சங்கத்துல போய் அங்க இருக்கிற ரோட்டரி சங்க டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டர் முன்னாட அவங்க செலவுல தன் உடம்பு ஆராய்ச்சி பண்றாரு. ஒரு சயின்டிஸ்ட் சொல்றது யாரும் மறுக்க முடியாது. இப்ப நான் கூட சென்னை ஐஐடிக்கு விண்ணப்பிச்சிருக்கிறேன். இந்த கடிதமெல்லாம் வந்துருச்சு, ஏற்பு கடிதம் அக்னாலஜ்மெண்ட் வந்தாச்சு. நான் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கணும். நாம நிரூபிச்சேன். இதே மாதிரி அப்படியே போய் அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதா? ஒண்ணும் இல்லை, உடம்பு இதே மாதிரி இருக்குது, இப்படியே நிறுத்து காட்டுன்னு வச்சுக்க. அவன் மேலே கீழே முடிப்பான், உள்ள பார்ப்பான், வெளியே பார்ப்பான், என்ன சாப்பிட்றான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கடையில் பார்த்து மெடிக்கல் கூட எல்லாம் வெரி குட்ருவான், வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு 10 நாள் பார்ப்பான், 5 நாள் பார்ப்பான், மயக்கம் இல்லை. 40 நாள் பார்ப்பான், மயக்கம் இல்லை. 50 நாள் பார்ப்பான், மயக்கம் இல்லை. 80 நாள் பார்ப்பான், மயக்கம் இல்லை. 100 நாள் பார்ப்பான், மயக்கம் இல்லை. என்ன சாப்பிட்றான், என்ன திங்கிறான், கணக்கெல்லாம் போட்டு கலோரி கணக்கு பார்த்தா ரொம்ப லோயஸ்டா இருக்குது. என்னடா நாம 2000 கலரி 4000 கலரி 5000, என்னடா இவன் என்ன சொல்றதை பார்த்தா கலோரியே வரமாட்டேங்குது. ஆமா, கலோரி எங்க இருந்து வருதுன்னு அப்புறம் தான் நான் பேசணும். இந்த புத்தகத்தை பார்த்தா அப்புறம் நாசா விஞ்ஞானி கரெக்டா எழுதிட்டாருங்க. அதெல்லாம் 22 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டான், உங்கள் உடம்பு மிக குறைந்த உணவில் வாழ பழகி கொண்டு விட்டதுன்னு எழுதிட்டான். அதாவது இப்ப நீங்க ஒரு வேளை சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. அந்த லோயஸ்ட் ஃபுட்டிலே எல்லா நோயும் நீங்கிறோம். என்ன நோய் நீங்கிறோம்? அனைத்து நோய்களும் நீங்கிறோம். ஐயா, அப்போ நாசா விஞ்ஞானிக்கார அதுக்கான அறிவியலை கண்டுபிடிக்காம விட்டானல்லங்க. அதுக்கு என்ன பண்றது? அது நம்ம தான் சொல்ல வேணும். நீ தான் சொல்லணும், வெங்கடேசன் தான் சொல்லணும். நான் சொல்லணும் அல்லது என் பொண்ணு போய் சொல்லணும். ஏன்னா அதுக்கு அகாடமி கிடையாது. கல்வி அகாடமி இந்த அகாடமின்னு என்ன அர்த்தமா? கல்வி சார்புல போய் பேசணும். இது யோகா சார்புல போய் பேசுறது இருக்குது வேறு. இந்த புத்தகத்தை என்ன பண்ணணும்னா அவன் வாங்கி படிக்கணும், அல்லது அவன் பிரிண்ட் அடிக்கணும். அல்லது இந்தியாவில் எல்லாரும் வாங்கி படிக்கணும், எல்லாரும் அவன் மொழியில பிரிண்ட் அடிக்கணும். தமிழ்நாடே இன்னும் பண்ணாம இருக்குது. ஆக அவனால கண்டுபிடிக்க முடியாது. யாருனால? எந்த நாசாவிங்க நாம சொன்னாதான் செய்வான். இப்ப நான் போய் சொல்லணும், காஸ்மிக் ரேல உள்ள வருது, நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது, இந்த மாதிரி வெங்கடேசன் சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஜெர்மன் டாக்டர் அர்னால்டு சொல்லியிருக்காரு. நான் இப்ப என்னுடைய வீடியோ காட்டுவேன். 1200 வீடியோ, என்னுடைய பேசுற வீடியோ மட்டும் எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ற வீடியோ உலகத்துல டிஸ்கஸ் பண்ற 1200 வீடியோ எங்கிட்ட தான் இருக்குது. எங்கிட்ட இருக்குது. வைத்தியத்துக்காக டிஸ்கஸ் பண்றது வேற, அரசியலுக்கு டிஸ்கஸ் பண்றது என்பது வேற. வைத்தியத்துக்கு மட்டுமா 1200 வீடியோ எங்கிட்ட இருக்குது. அப்படியே தூக்கி காட்டுவேன், பாருங்கடா அப்படின்றவன். முடிஞ்ச போன் பண்ணி கேளுங்க. நான் அவன் திருன்னு முடிக்கணும்.
என்னோட வீடியோ 6000 வீடியோ இருக்கு. சப்ஸ்கிரைபரே 3000 தாண்டிட்டு போயிட்டு இருக்குது. 1000 தாண்டினாவே மினிமம். எனக்கு 3000 தான். அது அது நமக்கு சப்ஸ்கிரைப் தேவையில்ல, ஒண்ணும் தேவையில்ல. நமக்கு வந்து இந்த இதுதான் விஷயமே. அப்ப இந்த அறிவியல் படுத்துறதுக்கு காலமாக அதுக்கு நான் முயற்சி பண்றேன். நான் ஒருத்தன் தானே முயற்சி பண்றேன். அப்புறம் யாரும் முயற்சி பண்ண முடியாது. நான் தான் பேசியாகணும், நான் தான் மண்டைய உடைச்சாகணும். அதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அது எப்படியும் 4, 5 வருஷத்துல ஏதோ ஒரு முயற்சி பண்ணிரு மேலை நாட்டிலேயோ, இந்தியாவிலோ அது வந்தே தீரும். அதுக்கான முயற்சி பண்றேன். அதெல்லாம் காலம் வரும். சரிங்களா? ஆகையினால அந்த அப்ப அப்ப இந்த கு அ இந்த அந்த இந்த இப்ப நாம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, நீ அசைவமா இருந்தாலும் சரி, சைவமா இருந்தாலும் டக்குன்னு ஒரே நேரத்துல வேக வைத்த காய்கறி, தண்ணீர் பட்டைன்னு உரிக்கிறேன். அதனால அது தனி ஸ்பெஷல்ல கவனிக்க தேவையில்ல. எல்லாம் ஒரே மாரி, ஒரே குட்டையில ஓடுற மாரி போட்டு, நேரா வெஜிடபிளுக்கு கொண்டு போயிர்றேன். எதுக்கு கொண்டு போயிர்றேன்? நேரா வெஜிடபிள்ல போட்டு, தண்ணீல போட்டு கரைச்சு டெய்லி வெளிக்கு போயாகணும். 180 நாளும் நீ காய்கறி சாப்பிட்டு வெளிக்கு போட சொல்லி உறுதிப்படுத்திர்றோம். அப்போ அங்க அசைவத்துக்கும் வேலை இல்ல, சைவத்துக்கும் வேலை இல்ல. புரியுதா? தனிப்பட்ட கவனம் செலுத்த தேவையில்ல. அதத்தான் வெங்கடேசன் சிம்பிள் பண்ணிட்டார். வெங்கடேசன் வந்து ரொம்ப எளிமையா கொண்டு வந்துட்டார். ரொம்ப, ரொம்ப எளிமை. அவர் சொல்றது இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நம்மளது வந்து முருங்கைக்கீரையே போதுன்ட்டார். முருங்கைக்கீரை, முருங்கைக்காயா போதுன்ட்டார். அதெல்லாம் அது என்னன்னா, அவர் என்ன சொல்றாரு, எல்லாமே துடப்பக்கட்டைன்னாரு. என்கிட்ட சொல்லும்பொழுது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எல்லாம் துடப்பக்கட்டைன்ட்டார். நான் கெட்டியா புடிச்சுட்டேன். ஓ! எல்லாமே துடப்பக்கட்டை தான். சீவக்கட்டை. அதனால தான் அது வள்ளலார் சொன்னாலும் சரி, அது வள்ளுவர் சொன்னாலும் சரி, எல்லாம் சீவக்கட்டை தான். என்னது? சிவகட்டை தான். ஆ, ஆமா. உயர்ந்தது உயர்ந்தது ஆகாய சக்தி. அதுதான் பூமியில விளையிறது எல்லாமே கீழானது, கீழ்மையானது அவ்வளவுதான். இதுக்கு இவ்வளவுதான் பேர் சொல்ல முடியும். ஆகாய சக்தி மட்டும்தான் உயர்வானது. ஹையர் ஸ்பிரிச்சுவல். அதுதான் உயர்வானது. இந்த பூமியில கழிவில்லாதது. சொல்லுங்க. கழிவில்லாதது. கழிவில்லாதது. இது கழிவை சேர்த்தாது. இன்னொன்னு சொல்லப்போனா, இந்த பிசுபிசுப்பு தராது. எது? இந்த பசை மாரி ஒட்டுக்காது. இவன் வெள்ளைக்காரன் சொல்றது அத்தனையும் நாம சாப்பிடுறது. இப்ப காலையில பேசுறோமே இல்லையா? வீட்ல சாப்பிடுறது, கடையில சாப்பிடுறது, கல்யாணத்துல சாப்பிடுறது, கருமா எல்லாமே இந்த பெருங்குடலை பிசுபிசுப்பு உண்டாக்கி மரணத்தை உறுதி செய்கின்ற உணவத்தான் அன்பா குடுக்குறாங்க. இரவுக்கு போனாலும் அதுதான் குடுப்பான். கல்யாணத்துக்கு போனா அதுதான் குடுப்பான். நல்ல காலத்திலயும் அதுதான். கெட்ட காலத்திலும் அதுதான். நோம்பிலும் அதுதான், ம். நொடியிலும் எல்லாமே சாவறதுக்காகவே உணவு குடுக்குறானுங்க. என்னது? இத விட பச்சையா பேச முடியாது. கோயில்ல போனாலும் நீ சாவறதுக்கு ரெடியா குடுத்துருவான். மவனே நீ சீக்கிரம் சாகுறன்னு. எந்த ஆகாரத்த சாப்பிட்டு மோட்சம் அடைஞ்சிருக்கானா? எவனாச்சும் ஆகாரம் சாப்பிட்டு கடவுள பார்த்து எவனாச்சும் சொல்லியிருக்கானா? ஆகாரம் சாப்பிட்டேன். நான் ஸ்ரீரங்கம் வடை சாப்பிட்டேன். திருப்பதி இல்ல. லட்டு சாப்பிட்டு நேரா திருப்பதிய பார்த்தேன்னு எவனாச்சும் சொல்ல முடியுமான்னா? அதே மாரி இறைச்சி சாப்பிட்டு நேரா அல்லாஹ்வ பார்த்தேன். ஆ குஸ்கா சாப்பிட்டு நான் இயேசுநாதர பார்த்தேன். எவனாச்சும் சொல்ல முடியுமான்னா? ஒரு பதிலும் சொல்ல முடியாது. புரியுதா? ஆகையினால இது வந்து பரிணாம அறிவியல் மார்க்கம். இது நான் பேசுறது யாருக்குமே பிடிக்காது. அறிவாளிகளுக்கு மட்டும் தான் பிடிக்கும். மற்ற எவனுக்கும் பிடிக்காது. அவனும் செஞ்சு பார்க்கணும். இது யாரும் ஏத்துக்கொள்ள முடியாது. நானே ஏத்துக்க மாட்டேன். செஞ்சு பாடுறான் அவனை. செஞ்சு பார்த்து சொல்லு. ஏன்னா இது காசு சுண்டுற மாரி. இப்ப வந்து காச சுண்டுறோம். அது அது பூவா தலைய சுத்திக்கிட்டே வரும். அது யாரும் சொல்ல முடியாது. 2மே சுத்திக்கிட்டு இருக்கும். கையில புடிச்சு பார்த்தா தான், பூவு, இது தலை, கிங்கு, டைல்ன்னு சொல்ற மாரி, செஞ்சு பார்த்தா தான் தெரியும். இந்த புத்தகத்த படிச்சா மட்டுமே ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. அரைகுறைவா செஞ்சு பார்க்கணும். அது குறைஞ்சபட்சம் 180 நாள் செஞ்சா தான் அது கரெக்ட்டா கண்டுபிடிக்க முடியும். அப்ப நீங்க சொல்ல நேச்சுரல் டென்சிட்டி ரத்தத்தினுடைய அடர்த்தி வரும். இந்த மூளையில கட்டி வராது. இது எங்கேயுமே கட்டி வராது. எல்லாம் கரைச்சு அடிச்சு நொறுக்கப்படும். ஒரே விரல்ல முடிச்சிட்டாரு. அனைத்து நோய்களும் நொறுக்கப்படும். ஒரே விரல்ல முடிச்சிருப்பாரு. இந்த விவரமா பேசுறதுல கிடையாது. எல்லாமே கரைத்து எடுக்கப்படும். முடிஞ்சு போச்சு. அப்படி என்ன அர்த்தம்? நீ ஒரே ஒண்ணுதான். நீ வயித்துக்குள்ள போட்ட, இரைப்பைக்கு போச்சு. இரைப்பை என்ன பண்ணுது? அங்கிருந்து உறிஞ்சு, தொடர்ந்து திங்கிறியா மவனே! ஏதோ ஒரு தடவ தின்னா பரவால்ல, அது வெளியேத்து. நீ தொடர்ந்து 3 வேளை, 4 வேளை, 5 வேளை திங்க, வெளியேத்துறத நிறுத்திட்டு, உள்ள டெபாசிட் பண்ணுது அங்கங்க. அவன சேமிப்பு வைக்கிறது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இவன் காசு சேமிட்டு இருக்கிறான். அவன் என்ன பண்றான்? நீ காசு சேமிச்சுட்டு இருக்கிற. அது என்ன பண்ணுது? உன் சாவ சேமிச்சுட்டு இருக்குமா அவன் அங்கங்க டெபாசிட் பண்ணி, ஆனா 100 கோடி செலவு பண்றியா? 1000 கோடி செலவு பண்ணாலும் என்னுடைய டெபாசிட்ட காலி பண்ணாம மவன நீ பணத்தை சேமிச்சுட்டு செலவு பண்றது அதெல்லாம் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அது தெளிவா இருக்குது. இவன் என்ன பண்றான்? ஓ! அப்போலோவுக்கு போய் தப்பிச்சுக்கலாங்கிற மவன அப்போலோவுக்கு நேரா அப்போலோ தான் போகணுமே தவிர, ஒரு நாளும் நீ தப்பிக்க முடியாதுங்கிறது தான் இயற்கை சட்டம். நாம இயற்கையின்படி தான் நடக்கணுமே தவிர,
எந்த டாக்டர் இருந்தாலும் காப்பாற்ற முடியாதுங்க. அப்படி பார்த்தா செரியன் ஒரு டாக்டர், இந்தியாவிலேயே தலை சிறந்த டாக்டர் செரியன். இப்பதான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாண்ட பொடக்குன்னு எந்திரிச்சாரு, நடந்தாரு, டப்புன்னு கீழ விழுந்து செத்து போயிட்டாரு. அவரு உலக புகழ் பெற்ற இந்தியாவுக்கு புகழ்பெற்ற மருத்துவராம். எந்த மருத்துவம்? இதய மருத்துவராமா, மானங்கெட்டா. ஏய்யா எந்திரிச்சு நடக்க டொப்புன்னு கீழ விழுந்து செத்து போயிட்ட. என்னய்யா நீ மருத்துவர் நீ? நான் நடந்து போய் கீழ விழுறது பரவால்ல. நீ என்ன அந்த ஆளுடைய எடைய வந்து 200 கிலோ இருக்கும். 200 கிலோ இருக்கிறவன் வந்து இதய நோய் மருத்துவர். மானங்கெட்டு இதுல ஒரு அறிவு வேண்டாமா? ஒரு இளைச்சி இருக்கணும், அழகா இருக்கணும். அப்படி தெரிய வேண்டாமான்னு கேட்கிறேன். சும்மா கொழு கொழுன்னு இருக்கிறது அவன் தான் இதயத்த பத்தி பேசுறான். பன்னிக்குட்டி மாரி இருந்துட்டு தான் எத பத்தி பேசுறான்? இதய நோய். எந்த நோயி? இதய நோய். இதய நோய். இவரு இவரு தான் ஆரோக்கியத்தின் திறவு. ஏன்டா ஒரு எட்டு கூட உன்னால நடக்க முடியாது. அப்ப என்னடா நீ ஆரோக்கியம்? 200 கிலோ, 150 கிலோ இருக்குது. எப்படி நடக்க முடியும்? மூச்சு மூச்சு வாங்கும். அப்ப கேட்டா ஆரோக்கியம். அதுதான் இந்த வெள்ளைக்காரனுடைய அருவருப்பான கொள்கை. அதுதான் வெங்கடேசன் வந்து 8வது பக்கத்துல பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாரு. நான் எப்படி இந்த மருந்தை எப்படி நான் இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை, எப்படி நான் வந்து இந்த மருந்தை எதிர்க்க துணிந்தேன்னு எழுதியிருப்பார். இந்த 8 கடைசியா முடிச்சுக்கலாம், நேரமாச்சு. ஒரு 2 நிமிஷம் முடிச்சுக்கலாம். 8ஆம் பக்கம் எடுங்க. 8ஆம் பக்கம். எடுத்தாச்சுங்க ஐயா. இத பாருங்க. ஆ. எனது கீழே நாம் மிகவும் முக்கியமானவற்றை தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நாம் முக்கியமானவற்றை தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப கல்வியில பார்த்தீங்கன்னா கரையே கிடையாது. கல்விக்கு கரையே கிடையாது. எவ்வளவு நூல் வேணா படிக்கலாம். கோடிக்கணக்கான நூல் இருக்கு. ஆனால் நீங்க தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள அத டாக்டர் ஆகன்னு தான் சொல்றாரு அவரு. நீங்க தேர்ந்தெடுத்து கற்றுக்கொண்டு இன்னைக்கு டாக்டர் ஆக வேண்டும். அதைத்தான் சொல்றேன். நீங்க நோயாளிகள் யாரும் நோயாளியே கிடையாது. நீங்க கத்துக்கிறீங்க, செயல்படுத்துறீங்க, மருத்துவரா மாறிடுறீங்க. நீங்க மருத்துவரா மாறுறதுங்கிறது உங்க பொண்டாட்டிக்கு புரியாது, உங்க டாக்டருக்கு புரியாது, எவனுக்கும் புரியாது. நீங்க மருத்துவரா மாறிடுறீங்க. என்னது? நான் மருத்துவரை மாறும். அது நீங்க மருத்துவரா மாறுறதுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்ல காட்டுது. நார்மல் இருக்குது. பொண்டாட்டிக்கும் புரியுறது, பொண்டாட்டி உடம்பு இளைக்குது, பையன் உடம்பு இளைக்குது. அது இளைச்சாதானே நல்லாகும். நான் இளைத்திருப்பான் யோகி. இப்ப என்னுடைய உடம்பு செக் பண்ணி நார்மலா காட்டும். அப்ப இளைத்திருப்பான் யோகி. அப்ப 80 கிலோ இருந்தா அவன் ரோகி. 80 கிலோ இருந்த ரோகி, இளைச்சிருந்தா யோகி. அப்படியே மாத்தணும். அப்படிதான் சொல்றாங்க. ஒருவேளை இன்பான் யோகி, இருவேளை இன்பான் போகி, மூவேளை இன்பான் ரோகி, நாவேல் உண்பான் உடலை விட்டு போகி. மொத்தமா முடிஞ்சது அப்படிங்கிறான். இப்ப 7 வேளை திங்கிறப்ப என்ன பண்ண மாட்டேது? அப்புறம் உடனே செத்தாலும் பரவாயில்ல. ஆஸ்பத்திரிக்கு போய் தண்டம் கட்டி தான் சாகணும். எப்படி? செஞ்ச தப்புக்காக, சொன்னதுக்காக. சும்மா செத்தாலும் பரவாயில்ல. மாமன மொத்த காசையும் அங்க குடுத்து போட்டு சாவுங்கிறான். பாருங்களேன். அதனாலதான் நான் ஃபீஸ போட்டேன். பணத்தை கட்டிட்டு வாங்க அப்படின்னு. அவங்ககிட்ட போய் பணம் கட்டுறீங்க, இப்ப எனக்கு பணம் கட்டுங்க. எங்கிட்ட பணம் கட்டிட்டு நீங்க டாக்டர் ஆயிரலாம். 100 வருஷத்துக்கு சாவு வராது, நோவும் வராது. ஏன்னா அது நான் பார்த்துட்டு தான் இருக்க போறேன். நான் அதனால விட்டுட்டு வெளியே போறதில்ல. மாமன எங்கேயும் போக கூடாதுன்னு வீட்டுக்கு உட்காந்துக்கிறேன். அப்படியே ஏன் ஏன் எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் 70 லட்சம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணிட்டு 3 மாசத்துல காலி பண்ணிட்டு போனாரு. 70 லட்சம். 70 லட்சம். டேங்கப்பா. அவர் வச்சிருந்த துட்டு பூரா காலி. எல்லாம் காலி. அது வந்து ஒண்ணுமே இல்ல. அது வந்துங்க மருந்து மாத்திரை கூட இல்லைங்க. லக்ஸுரிக்காக போடுறது. சும்மா அந்த லாட்ஜ் இந்த லாட்ஜ் போட்டு கண்டபடி ஃபீஸ் போட்டு எவனுக்குமே புரியாது. போட்டு யாரும் ஆடிட்டிங் பண்ண முடியாது. ஒண்ணு கண்டபடி ரேட்ட போட்டு ஜெயலலிதாவுக்கு பாத்தீங்கன்னா 7,5 கோடி உலகத்திலேயே அதிக ஃபீஸ் வாங்கணும் ஜெயலலிதாவுக்கு தான். 7,5 கோடி ரூபாய் ஃபீஸ். இந்த 7,5 கோடிக்கு என்னையா வைத்து 75 நாள்ல 7,5 கோடி ரூபாய் முதல்வர் அப்ப எடப்பாடி அந்த பழனிசாமி அறிவிக்கிறான். 7,5 கோடி ரூபாய் ஃபீஸ் யாருக்கு? ஜெயலலிதாவுக்கு. என்னடா பணம்? 7,5 கோடி ரூபாய் ஃபீஸ். எவன் ஆடிட் பண்றான்? அது 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 எதுக்குன்னா சார் அது எதுக்குன்னா சில டாக்டர் வெளிநாட்டுல இருந்து கூட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஃபீஸ். அதுக்கு என்ன 7,5 கோடியா? என்னடா கொடுமையா இருக்குது. அதே அங்க இருந்து கொஞ்சம் ஓசியில வருவானே பூரா டாக்டர் பூரா ஸ்பெஷலிஸ்ட் வரும்போது அந்த நாட்டுல அமெரிக்காவில பயங்கரமான காஸ்ட்லி இல்லையா டாக்டர் ஃபீஸ் எல்லாம். என்ன ஃபீஸா இருந்தாலும் என்ன கதை ஒரு அவனுக்கு தெரியும். சாவு நிச்சயம் அவனுக்கு நல்லா தெரியும். யாரு போனானுங்க அவனே எழுதியிருக்கான். எந்த நோய் வந்தாலும் நல்லா ஆகாதுன்னு அவன் புத்தகத்திலே இருக்குது. என்னது? எந்த நோய் வந்தாலும் நல்லாகாது என்பது அவன் புத்தகத்திலே இருக்கு. அவன் படிச்சு பார்த்துட்டு தான் இங்க வர்றான். சும்மா டைம் பாசிங் வர்றான். என்னது? டைம் பாஸுக்கு. ஆமா, அவனுக்கு தெரியும். அவனை எழுப்பவா வந்தான். சரி, அப்ப 7,5 கோடி கொடுத்தால காப்பாத்திருக்கணும் இல்ல?
ஏன் காப்பாத்தல? அதான் விஷயம். அம்மா ஐஸ்கிரீம் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்களாமாங்க. உணவு கட்டுப்பாடெல்லாம் கிடையாதுங்க அம்மா. அதனால முடியலைங்க. நோய் முத்தி போச்சுங்க. அங்க தின்னு கெட்டவன் செத்துத்தானே தீரணும். தின்னு கெட்டவன் என்ன ஆகும்? செத்துத்தானே தீரணும். யாரா இருந்தாலும் என்ன தின்னு கெட்டவங்கிறான். தின்னு கெட்டவன் இல்ல, தின்னு செத்தவன். தின்னு செத்தவன் என்ன? கெட்டவன். அதுதான் தின்னு கெட்டவன் கிடையாது, தின்னு செத்தவன். என்னத்தை தின்னு செத்தானா தெரியல. அப்படி அதேதான். இது வந்து எப்படின்னா, இது வந்து சித்தர்கள் மார்க்கத்துலதான் அந்த உயிரை வந்து தனியாக பிரித்து கொள்ளுதல்னு பேரு. அதாவது சாவை தன் கையில், வாழ்வையும் தன் கையில், சாவையும் தன் கையில் வைத்துக் கொள்றது. அதான் விஷயமே. சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆக வாசகர்கள் என்னை கேட்கக்கூடிய முதல் கேள்வி, மருத்துவ உலகம் பல நூற்றாண்டுகளாக கூறி வரும் கருத்துக்களை எந்த அடிப்படையில் நான் எதிர்க்க துணிந்தேன் என்பது அதற்கு பதில் பின்வருமாறு. கிழக்கத்திய ஆராய்ச்சி முடிச்சுக்கலாம். கிழக்கத்திய ஆராய்ச்சி விண்வெளியிலிருந்து ஆரம்பமாகிறது என்பதை கூறிக்கொண்டு நிறைவு செய்யலாம். சரியா? நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏதாவது சந்தேகம் இருக்கா? காலையில் பேசலாமா? நன்றி. காலையில பேசல. சரி சரி சரி.